வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மீடியா டேலி ERP9 டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு கம்பெனியோட ட்ரையல் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கான பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரையல் அண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். நம்ம ஜேஜே டீலர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம கம்பெனியோட வேலை என்ன அப்படின்னா, டால்மியா சிமெண்ட்டுக்கிட்டேருந்து சிமெண்ட் பேக்ஸை வாங்கி அதை ஆர்கே ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு சப்ளை பண்ணுறோம். நம்ம கம்பெனிக்கான கேபிட்டல் அமௌண்ட்டை வந்து மிஸ்டர் ராம் அப்படிங்கிறவர் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் பேங்க் அக்கௌண்ட்டில் 3 lakhs கேஷ் இன் ஹேண்டாக 2 lakhs நாம் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம கம்பெனியில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், ஃபிக்ஸட் அசட்டாக ஃபர்னிச்சர்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் பிரிண்டர்ஸ் இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் நம்ம கம்பெனியோட இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், டெலிஃபோன் சார்ஜஸ், ரெண்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சில பேமெண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கம்பெனியில் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கான எல்லா டிரான்சாக்ஷனுமே முடிஞ்சிடுச்சு. ஸோ எப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், அதை எப்படி சேல்ஸ் பண்ணோம், ஸோ அதுக்கான ப்ராஃபிட் அண்ட் பேலன்ஸ் என்ன, ஸோ அதை எப்படி பார்க்குறது டேலியில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜேஜே டீலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீலர்ஷிப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலாக லெஜர்ஸ் க்ரியேஷன், வவுச்சர் க்ரியேஷன்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸில் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸில் குரூப் நாம் க்ரியேட் பண்ண மாட்டோம். அண்டர் 32 குரூப்புக்கு கீழே இருக்க ஒரு குரூப்லேருந்து தான் லெஜர்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்பெனிக்கான லெஜர்ஸ் க்ரியேஷனை பார்ப்போம். ஸோ லெஜர் க்ரியேஷனில் சிங்கிள் லெஜரில் க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, கம்பெனிக்கான கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ராம் அப்படிங்கிறவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அண்டர் த குரூப் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அவருக்கான மெயிலிங் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டு பேன் ஆர் ஐடி நம்பர் இங்கே கொடுங்க. இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்த லெஜர் வந்து கிரெடிட்டாருக்கான லெஜரை க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டால்மியா சிமெண்ட் தான் கிரெடிட்டார். டால்மியா சிமெண்ட் அண்டர் த குரூப் ஆஃப் சஞ்சய் கிரெடிட்டார். ஸோ அவங்களுக்கான மெயிலிங் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்த லெஜர் சஞ்சய் டெப்டாருக்கான லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். ஆர்கே ட்ரேடர்ஸ்க்கு நாம் சப்ளை பண்ணுறதா வச்சுருக்கோம். சஞ்சய் டெப்டார். ஸோ அந்த கம்பெனிக்கான மெயிலிங் டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்த லெஜர் வந்து பேங்க் அக்கௌண்ட்கான குரூப்பில் இந்தியன் பேங்க்குக்கான லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். அண்டர் த குரூப் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம் அண்ட் பிரான்ச் நேம் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்து ஃபிக்ஸட் அசட் அப்படிங்கிற குரூப்பில் இருக்கக்கூடிய லெஜர்ஸை க்ரியேட் பண்ணுறோம். ஃபர்னிச்சர். ஸோ அண்டர் த குரூப் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. அடுத்து கம்ப்யூட்டர் அண்டர் த குரூப் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். ஸோ அக்செப்ட் கொடுங்க. அடுத்து பிரிண்டர் அண்டர் த குரூப் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட். அடுத்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப்பில் இருக்கக்கூடிய லெஜர்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நாம் மல்டிபிள் லெஜர் க்ரியேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கமாண்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு எஸ்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் லெஜர் க்ரியேஷன் க்ரியேட். ஸோ அண்டர் த குரூப் ஆஃப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப்பில் ஒவ்வொரு லெஜராக க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்.
அண்டர் த குரூப் ஆஃப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அடுத்து டெலிஃபோன் சார்ஜஸ், under the group of indirect expenses, salary under the group of indirect expenses, rent under the group of indirect expenses. ஸோ இப்போ indirect expenses அப்படிங்கிற இருக்கக்கூடிய 4 லெஜர்ஸையுமே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்து சிங்கிள் லெஜர்லே சேல்ஸ்க்கான லெஜரையும் பர்ச்சேஸ்க்கான லெஜரையும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம டிரான்சாக்ஷனில் வவுச்சர்ஸ் என்ட்ரி பண்ணும் பொழுது சேல்ஸ் லெஜரும் பர்ச்சேஸ் லெஜரும் தேவைப்படும். ஸோ அதுக்காக பிஃபோராகவே நம்ம 2 லெஜரையுமே கிரியேட் பண்ணுறோம். சேல்ஸ் அண்டர் த சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து பர்ச்சேஸ் லெஜர் அண்டர் த குரூப் ஆஃப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கம்பெனிக்கு தேவையான எல்லா லெஜர்ஸுமே நாம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம கம்பெனிக்கான எல்லா லெஜரையுமே நாம் இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இன்வென்ட்ரிக்கான லெஜர்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஸோ அடுத்து நாம் க்ரியேட் பண்ண போகிறது இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான லெஜர்ஸ் க்ரியேஷன். ஸோ இதில் ஸ்டாக் குரூப், ஸ்டாக் ஐட்டம் அண்ட் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாக் குரூப் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக் குரூப்பில் க்ரியேட். ஸோ என்ன அப்படின்னா சிமெண்ட். ஸோ அண்டர் த குரூப் ஆஃப் ப்ரைமரி அப்படின்னு கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்து ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்ஸ். ஸோ இதுவும் நம்பர்ஸ் ஆஃப் பேக்ஸில் தான் கொடுப்போம். ஸோ அப்போ நாஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஃபார்மல் நேம் நம்பர்ஸ் அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக் ஐட்டம் என்ன அப்படின்னா டால்மியாவில் ஓபிசி சிமெண்ட், அண்டர் த குரூப் ஆஃப் சிமெண்ட் அப்படிங்கிற குரூப். ஸோ யூனிட் என்ன அப்படின்னா நம்பர்ஸில். ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. அடுத்து பிபிசி சிமெண்ட்டும் வாங்குகிறோம். அண்டர் த குரூப் ஆஃப் சிமெண்ட் நம்பர்ஸில். ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. இப்போது மாஸ்டர்ஸில் லெஜர்ஸ் க்ரியேஷன் முடிச்சாச்சு. அடுத்து கம்பெனியோட டிரான்சாக்ஷனுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங்கான டிரான்சாக்ஷன் க்ரியேஷன். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனிக்குள்ளே மிஸ்டர் ராம் அப்படிங்கிறவர் 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். ஸோ அதுக்கான ரெசிப்ட் வவுச்சரை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரெசிப்ட் வவுச்சருக்கு F6 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ரெசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெசிப்ட் வவுச்சர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வவுச்சர். ஸோ கிரெடிட்டார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் ராம் அப்படிங்கிறவர். ஸோ எவ்வளோ கிரெடிட் பண்ணுறாரு அப்படின்னா 5 lakhs. ஸோ எங்கே டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஷாகவே கையில் வச்சுரும். ஸோ கேஷ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ 5 lakhs வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. 5 lakhsமே கேஷாக இருக்குது. ஸோ இந்த லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அப்போ 5 lakhs மிஸ்டர் ராம்டேந்து வந்ததுக்கான ரெசிப்ட் வவுச்சரை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கையில் இருக்க கேஷை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கான்ட்ரா வவுச்சரை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கிரெடிட்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ். ஸோ அதில் 5 lakhs இருக்குது. அதில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 3 lakhs டெபாசிட் பண்ணுறோம். ஸோ இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷாக 2 lakhs இருக்குது. எந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு.
ஸோ அக்செப்ட் கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கான்ட்ரா வவுச்சரை க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பர்ச்சேஸ் வவுச்சரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம். பார்ட்டியோட அக்கௌண்ட் நேம் என்ன அப்படின்னா டால்மியா சிமெண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ டால்மியா சிமெண்ட். ஸோ அந்த சப்ளையரோட டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அக்செப்ட் கொடுங்க. ஸோ பர்ச்சேஸ் லெஜரை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓபிசி சிமெண்ட்டை ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 100 பேக்ஸ். ஸோ 100 பேக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். பெர் பேக்கோட விலை 300 அப்படிங்கிறதுல. ஸோ 30,000க்கு ஓபிசி சிமெண்ட் வாங்குகிறோம். ஸோ அடுத்து அக்செப்ட் கொடுத்து லெஜரை சேவ் பண்ணிக்கங்க. அடுத்து டால்மியா சிமெண்ட்லேருந்து சிமெண்ட் வாங்குகிறோம். ஸோ பர்ச்சேஸ் லெஜர். ஸோ இந்த முறை பிபிசி சிமெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு 50 பேக்ஸ் வாங்குகிறோம். பெரோட ரேட் வந்து 400 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு 20,000. ஸோ இப்போ இந்த வவுச்சரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சேல்ஸ் வவுச்சர். ஸோ சேல்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் நம்பர், பார்ட்டி, எந்த பார்ட்டிக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்கே ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ ஆர்கே ட்ரேடர்ஸ். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இருந்தால் இங்கே கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. ஸோ சேல்ஸ்க்கான லெஜரை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஓபிசி சிமெண்ட் வந்து 100 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நாம் ஒரு 75 பேக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ நாம் 300க்கு இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். 350க்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் 26,250 rupees. ஸோ இந்த சேல்ஸ் லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்து அதே பார்ட்டிக்கு பிபிசி சிமெண்ட்டை இப்போ சேல்ஸ் பண்ணுறோம். பிபிசி சிமெண்ட். ஸோ இதில் 50 பேக்ஸ் இருக்குது. ஸோ 50 பேக்ஸையுமே நாம் சேல் பண்ணிடுறோம். 400க்கு வாங்கினோம், 450க்கு சேல் பண்ணுறோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் 22,500 rupees. ஸோ அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கம்பெனியில் சில ஃபிக்ஸ்டு அசெட் வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நாம் பேமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேமெண்ட் வவுச்சரை இப்போ க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்னிச்சருக்கு. ஸோ எவ்வளோ ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 15,000க்கு. ஸோ எந்த அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேஷ்லேருந்து. ஸோ இந்த லெஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்து பிரிண்டர். ஸோ பிரிண்டர் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா 5,000. ஸோ இதுவுமே நான் கேஷ் அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்தே கொடுக்குறேன். அடுத்து கம்ப்யூட்டர். ஸோ இதை நாம் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 15,000. ஸோ இதுவும் கேஷ்லேருந்தே நான் பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லெஜரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ ஃபிக்ஸட் அசட்டுக்கு எல்லாத்துக்குமே பேமெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கம்பெனிலேருந்து வெளியில் போகிற அமௌண்ட்டுக்கான பர்ச்சேசிங் வந்து நாம் பேமெண்ட் வவுச்சரில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எவ்வளோனா 1,500 rupees. ஸோ எங்கேருந்து கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இந்த வவுச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்து டெலிஃபோன் சார்ஜஸ். ஸோ டெலிஃபோன் சார்ஜஸ் எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னா 1,200 rupees. பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த வவுச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்து ரெண்ட்டு. ரெண்ட் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 10,000.
இதுவும் பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அடுத்து salary. ஸோ இதுவுமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து இங்கே உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த லெட்ஜரையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ கம்பெனி நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்குமான வவுச்சர்ஸையுமே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இதை டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ கம்பெனியோட கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 5 lakhs வந்து டெபாசிட் பண்ணார் மிஸ்டர் ராம் அப்படிங்கிறவர். ஸோ இதில் ஃபிக்ஸட் அசட்டாக நமக்கு 50,000க்கு ஒரு கம்ப்யூட்டர், 50,000க்கு ஃபர்னிச்சர், 5,000க்கு ஒரு பிரிண்டர் இருக்குது. கரண்ட் அசட்டாக ஸ்டாக் வந்து ஒரு 75,500 ருபீஸுக்கு இருக்குது. சன்ட்ரே டெப்டார் அதாவது ஆர்கே ட்ரேடர்ஸ்லேருந்து நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து 48,750 ருபீஸ். கேஷ் இன் ஹேண்டாக 1,65,000 இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டில் 2,82,300 ருபீஸ் இருக்குது. ஸோ நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட்டை பார்த்தீங்க அப்படின்னா 11,450 ருபீஸ் இருக்குது. ஸோ இப்போது இதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதையும் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு Alt F1 ஆர் டீட்டெயில். ஸோ நம்ம கம்பெனியோட சிமெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 48,750 ருபீஸ்க்கு. ரிமைனிங் 7,500 ருபீஸ்க்கு நமக்கு ஸ்டாக் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 56,250 ருபீஸ். ஸோ இதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6,250 ருபீஸ். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னா 6,250 ருபீஸ். ஸோ இதில் நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஸோ நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு 1,500, ரெண்ட் ஒரு 10,000, சேல்ரி ஒரு 5,000, டெலிஃபோன் சார்ஜஸ் ஒரு 1,200. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு நாம் செலவு பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு நெட் லாஸ் எவ்வளோ ஆகுதுன்னா 11,450 ருபீஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிமெண்ட் ரேட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்பெனியோட லாஸ் குறைஞ்சி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதில் எப்படி கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்து ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ்ங்கிறது கரண்ட் டீட்டெயில்ஸுக்கும் அதுக்கான பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ வந்து ஒர்க்கிங் கேபிட்டல், ஸோ அதுக்கான கரண்ட் அசட் என்ன, கரண்ட் அசட்டாக எவ்வளோ இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கான ரேஷியோ அனாலிசிஸை இங்கே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.